இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் கதை ஒரு மாதிரி இப்போ எப்போ ஈஸ்வரி அங்கே போனாங்களோ அப்போ ஒரு மாதிரி சாத்வீகமாக தான் போயிட்டுருக்கு. பெருசாக ஒரு டேர்ன்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி இந்த வீட்டை விட்டு போகிறது, கோபி இந்த வீட்டை விட்டு போகிறது ஒரு பெரிய புயல் தான். அந்த புயலுக்கு பின் அமைதி அப்படிங்கிறதுல கதை இருக்கும் பொழுதே திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. என்னென்னா எழிலாக நடிக்கிற விஜய் விஷால் இந்த கதையை விட்டு விலகிட்டார் அப்படின்ட்டு. மற்ற இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி யாராவது சீரியலை விட்டு விலகிறாங்கன்னா முன்னாடியே தெரிஞ்சிடும், ஓரளவுக்கு நமக்கு அட்லீஸ்ட் ஒரு அப்டேட்டாக வந்திருக்கும். இதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா காலங்கத்தில் திடீர்னு எபிசோட பார்த்தா இவருக்கு பதில் இனி இவர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒருத்தரை கொண்டுட்டாங்க. இவர் எப்படி செட் ஆக போகிறார் அந்த கதைக்கு, அவர் மாதிரி இவர் இருப்பாரா அப்படிங்கிற கம்பேரிசனே ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க போகுது. இதில் வேறு எழிலுக்கு அடுத்து இப்போ தயாரிப்பாளரை பார்க்குறாரு, அவருக்கு ஒரு சினிமா சான்ஸ் கிடைக்குமா, அதில் பிரச்சனை வருதான ஒரு ட்ராக்கும். இன்னொரு பக்கம் எழில் அமிர்தாவுடைய ப்ரெக்னன்சி ட்ராக், அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பெற்றுப்பாங்களா மாட்டாங்களா, ஈஸ்வரி போட்டு நோகடிச்சுட்டு இருந்தாங்களே அந்த கதை ஒன்றுன்னு சொல்லிட்டு ரெண்டும் இருக்குது. இது இல்லாமல் அமிர்தாவுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்குற மாதிரி ஜெனி கொஞ்சம் கொஞ்சமாக ஆளே மாறி இந்த ஒரு பெரிய ட்ராமாவுக்கு பிறகு தன்னுடைய கணவர் தன்னை ஏமாற்றி இன்னொரு பொண்ணோட தொடர்பில் இருந்தாருங்கிற கோபத்தில் ஆத்திரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அமிர்தாவை பார்த்துலாம் ஒரு பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அமிர்தாட்ட போட்டியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வரக்கூடிய பஞ்சாயத்துகள், ஸோ வீட்டில் இருக்க ரெண்டு மருமகளுக்கு இடையில் சண்டை அப்படிங்கிறத எப்படி பாக்கியா சமாளிக்க போகிறாங்க, இந்த ரெண்டு மருமகளுக்குள்ளே இருக்க பிரச்சனையால் மகன்களுக்குள்ளே எப்படி ஒரு உறவில் என்னென்ன சிக்கல் வரப்போகுது செழியனுக்கும் எழிலுக்கும் அப்படின்னு ஒரு கதையும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியாவுக்கு இப்போ பக்கத்துலேயே இவங்க கடைக்கு பக்கத்துலேயே ஒரு பார் வைக்க போகிறார் ஒருத்தர். ஓனர் பெர்மிஷன் வாங்கி எல்லாம் பெயிண்டெல்லாம் அடிச்சிட்டாரு அப்படிங்கிறத பார்த்து இவங்க ஷாக் ஆகிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வை பாக்கியாவே கண்டுபிடிக்க போகிறாங்களா, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாச்சும் பழனிசாமி உதவ போகிறாரா, அதனால பழனிசாமிக்கும் பாக்கியாவுக்கும் இருக்க ஒரு நெருக்கம்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒரு பக்கம் வரப்போதாங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸ்வரி செம கடுப்பில் இருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்களுக்கு கமலாவை பார்த்தா ராதிகாவை பார்த்தா கோவம் வருது. அதே மாதிரி கமலாவுக்கும் இவங்கள பார்த்தா கோவம் வருது. சும்மா மகாராணி மாதிரி என்ன ஓவரா பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு அவங்க இவங்கள மகாராணிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பெரிய மகாராணி சின்ன மகாராணின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க. ரெண்டுக்கும் இடையில சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காரு கோபிநாத். ஆனால் அவருக்கு தேவைதான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் இதை அப்படி பொறுத்துக்கிட்டே போக முடியாது, மண்டையே வெடிச்சிட போகுது. ஸோ இப்போ இவரை திருப்பி ரெண்டு சைட்லையும் நோகடிச்சு அவங்க அம்மாவை வெளில போக சொல்லுங்கள் அப்படின்னு ராதிகாவும், இன்னொரு பக்கம் நான் என்னடா நினச்சிட்ருக்கோம் அவன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஈஸ்வரி தொல்லை கொடுக்க ஒரு நாள் விரைவில் நெஞ்சை பிடிச்சிட்டு விழப்போகிறாரு கோபி. ஸோ நெஞ்சை பிடிச்சிட்டு கோபி விழுந்தாரு. இப்போ அவருக்கு ஏதாச்சும் ஒரு ஹார்ட் அட்டாக்கு, ஏற்கனவே பேனிக் அட்டாக்கு, இப்போ ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு பிரச்சனைலாம் அவருக்கு ஏன்டா அம்மா அவங்க கூட்டு வந்தவங்க நிலமை ஆச்சுன்னா இவரை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டு போவாங்களே, ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஆல்ரெடி ராதிகா, அதனால் நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டு போகிறேன், கோபியை திருப்பி 3வது தடவையாக வீட்டுக்கு வெட்கம் இல்லாமல் கூட்டு வந்துடுவாங்களா, இல்லை இங்கே வச்சுக்கிட்டே அவரை பார்த்துக்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு இன்னும் பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு இருக்குமா அப்படிங்கிறது தெரில. அதில் எது நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது, இந்த கதை போகிற போக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்